மங்களகரமாக நாங்கள் ஆரம்பிக்கும் வண்ணமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களை விளக்கேற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அவர்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இதுவரை எங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளான நாதஸ்வரம் வாசித்தது யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவானை சேர்ந்த நாதஸ்வர வித்வான் கலைச்செல்வன் KS பாலா அவர்கள். அவருக்கு எங்களுடைய அதேவேளை தமிழ் வாத்தியத்தை எங்களுக்காக இசைத்தவர் நாங்கள் செல்லமாக அழைக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி என்று அழைக்கும் எங்களுடைய சஞ்சீவ் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற அந்த மகாகவியின் வரிகளுக்கு இணங்க எங்களுடைய இனிய தமிழை இன்முகமாக வாழ்த்தவும் எங்களுடைய தமிழ் பாடசாலை லெலிஸ்டர் தமிழ் பாடசாலையின் 10வது அகவையை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் நாங்கள் வருக வருக என்று எங்களுடைய லெலிஸ்டர் தமிழ் பாடசாலை சார்பாக உங்களை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். Iedereen van harte welkom bij ons Stamhofschoolfeest. Dit jaar vieren we ons 10-jarig bestaan. Ik wens u veel plezier en geniet ervan. நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அகவணக்கத்தோடு கூட நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். Voordat we beginnen met de optredens gaan we eerst 1 minuut stilte. நன்றி. முடிந்தவர்கள் நீங்கள் அப்படியே நின்று கொண்டே நிற்கலாம். முடியாதவர்கள் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை நாங்கள் சேர்ந்து பாடப்போகின்றோம். ஆகவே முடிந்தவர்கள் எழுந்து நிற்க.
We gaan nu het Thomasschoollied zingen. Dus de mensen die kunnen staan, die mogen staan. En anders kunnen we ook zitten. அதாவது நாங்கள் எப்படி இதை பழக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது பிள்ளைகள் படிப்பார்கள், அதைத் தொடர்ந்து அதே வரிகளை நாங்கள் படிப்போம். தொல்லையகன்
இசைக்கருவியை வாசித்த எங்களுடைய தமிழுக்கும் நாங்கள் ஒரு கரகோஷத்தை கொடுத்து அவரை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். எல்லோரும் அமைதியாக போய் உங்களுடைய இருக்கைகளிலே அமர்ந்து கொள்ளலாம். பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டுக்குமான உங்களுக்கு கதிரைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லோரையும் பிள்ளைகள் எல்லோரையும் அமைதியாக இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க போகின்றன. ஆகவே எல்லோரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒரு 3 நிமிடம் அல்லது 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் 15 நிமிடம் இப்படித்தான் வரும். ஆனால் அந்த ஓரளவு சிறிது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில் அந்த பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். இது 3 நிமிட நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர்கள் வந்து 3 மாதம் அதை வந்து அதில் அந்த சிரத்தை எடுத்து அவ்வளவு நேரத்தை கொடுத்து தங்களை தயார்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்கள் மதிப்பளித்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் மனமாற கண்டு கழிக்குமாறு உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பாராட்டுகளையும் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பிறகும் அந்த பிள்ளைகளுக்கு தெரிவித்து அந்த பிள்ளைகளை உற்சாகமூட்டுமாறும் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். லேலிஸ்டட் தமிழ் பாடசாலை 10 வருடம். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கல் என்று தான் நான் நினைக்கின்றேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து நாங்கள் அன்று 2014ஆம் ஆண்டு ஒரு சிறு விதையை நாங்கள் போட்டோம். அந்த சிறு விதை வந்து இன்று பெரிய மரமாகி வளர்ந்து நிற்கின்றது. அது கிளைகள் விட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் அது சென்று, அதாவது லேலிஸ்டட் மட்டும் இல்லாமல் என்காஷன், குரோட்டபுரூக், எம்மலோட் இப்படியான இடங்களில் இருந்து கூட எங்களோடு
பெற்றோர்கள் பிள்ளைகள் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பாடசாலை தான் இந்த ரியலிஸ்டட் தமிழ் பாடசாலை. இந்த 10 வருட பயணத்திலே நாங்கள் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். இன்னும் எவ்வளவோ நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. இந்த மரம் பெரிய விருட்சமாகுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒத்துழைத்தால் மட்டுமே அது முடியும். எங்களுடைய இந்த பாடசாலையானது இன்னும் இன்னும் மென்மேலும் வளர நாங்கள் எல்லோரும் கரம் கோர்த்து ஒற்றுமையுடன் இதை நாங்கள் வளர்க்க வேண்டும். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் நாங்கள் சுமூகமாக நாங்கள் அந்த எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு எல்லோரும் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழே எப்பொழுதும் எங்களுக்கு இலக்காக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த மொழிப்பற்றுடன் கூட இந்த ஒற்றுமையை நாங்கள் காத்து அந்த இனப்பற்றுடன் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பாடசாலையை நாங்கள் ஒற்றுமையாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இதுவே எங்களுடைய இந்த 10 வருட காலத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி, எங்களுடைய தமிழுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். கரங்கள் தட்டலாம். ஒவ்வொரு வருடமும் கேட்டுத்தான் நான் பாராட்டுகளை பெற வேண்டி இருக்குது. பரவாயில்லை, அதில் நாங்கள் அப்படி இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இந்த வருடம் என்ன ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுது என்றால், இந்த நிகழ்ச்சிகள் எங்களுடைய பாடசாலையிலே பயில்கின்ற உயர்தர வகுப்பிலே பயில்கின்ற, அதாவது 11வது ஆண்டு 10வது ஆண்டு நிறைவு செய்து 11வது ஆண்டிலே பயில்கின்ற மாணவிகள் இந்த வருடம் எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அது ஒரு முதல் தடவையான ஒரு அனுபவமாக இருக்க போகிறது. ஆகவே அந்த மாணவர்களை நீங்கள் உற்சாகமூட்டி அவர்களை வாழ்த்தி நீங்கள் வரவேற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் உதிதா. எனது பெயர் தரணி. நாங்கள் உங்களைய அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய 10வது ஆண்டு விழாவுக்கு. 10 வருடங்கள் நீண்ட என்பது மிக நீண்ட காலமாகும். அதனால் எங்களுடைய படிக்கிறது மாணவர்களுக்கும் படிப்பு கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் உதவி செய்த பெற்றோர்களுக்கும் கடைசியாக இந்த பாடசாலையை 10 வருடங்களாக நடத்துபவர்களுக்கும் நாங்கள் ஒரு கைத்தட்டல் கேட்கிறோம். என்ன உதிதா, இப்படி ஒரு முக்கியமான ஆண்டு விழாவுக்கு கைத்தொலைபேசிய நிப்பாட்டி வைக்குது இல்லையா? நான் ஒருக்கா பேசிட்டு வரேன். நீங்க எல்லாரும் கைத்தொலைபேசிய நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ராணி, இது நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஒருக்கா கேளுங்க. இல்ல, உண்மையாவா? எல்லோருக்கும் சொல்லுவோமா? ஒரு மிக சிறந்த ஆசிரியர் வரவேற்புரைய கூறுவார்கள். அது யாரா இருக்கும்? சிறந்த ஆசிரியர் என்றால் தேவி ஆசிரியர் இருக்குமா? ஒருக்கா கூப்பிட்டு பார்ப்போமா? தேவி ஆசிரியர்.
நாங்கள் தேவியாசிரியருக்கு கை தட்டுவோமா? அவர்கள் சொல்வதற்கு நாங்கள் கவனமாக கேட்போம். இல்லைப்பா, விஜயக்கா தான் இதில் வந்து கதைக்கிறதா இருந்தது. என்னன்னு தெரியல, அவருக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் பள்ளியின் 10வது ஆண்டு விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். ஆதிமொழி அன்னை மொழி, மண்ணில் பிறந்த முதல் மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி, ஈடில்லா இலக்கிய மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, நீண்ட வரலாற்று பெருமை மொழி என்று அன்னை தமிழை வாழ்த்திக் கொண்டு மேதகுவின் சிந்தனையுடன் எமது எதிர்கால சந்ததியின் நிறைவான சுதந்திர வாழ்விற்கு வழிகாட்டும் வகையில் எமது தாய்மொழியாகிய செம்மொழி தமிழை ஐயமின்றி கற்பித்து அதனூடாக தமிழர் வரலாறு, வாழ்வியல், விழுமியங்கள் அறத்துடனும் உணர்வோடும் புரிந்து கொள்ள வைப்பதே தமிழ் பள்ளிகளின் கடமை என்பதை உணர்ந்து அதனை ஒரு வரலாற்று கட்டளையாய் ஏற்று செயற்படுவதே நோக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியின் பூங்குன்றனாரின் கருத்துக்கு இணங்க ஏற்ற வகையில் உலகத்தவர் யாவரையுமே உறவுகளாக ஏற்றுக்கொண்டு அயல் நாட்டில் இருந்தாலும் வேற்றுமொழி வாழ்க்கையானாலும் அன்னை தமிழ் மொழியை ஆசையாய் கற்கும் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தாலாட்டு பாடல் மறந்துட்டாலும் தமிழ் நாவில் தமிழாமல் போகாதோ, தன் பிள்ளை தமிழ் ஞானம் பெற்றிடவே தனியாத ஆர்வத்தோடு தமிழ் பள்ளி சேர்த்திட்ட பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆசிரியராய் தன்னை உயர்த்தி அர்ப்பணிப்போடு வாராவாரம் அரும்பணியாற்றும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆழ்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் சூழ்ந்து தமிழ் பள்ளி வளர அவயங்களாய் இலைகளாய் வேராய் விழுதாய் உழைத்திடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். லெலிஸ்டர் தமிழ் பள்ளி 10 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற உங்கள் அனைவரின் தனியாத தமிழ் ஆர்வமே காரணம். அனைவரும் அமைதி காத்து மேடையில் மாணவர்களின் நிகழ்ச்சிகளை பாராட்டி இதற்காக பல சிரமங்கள் எடுத்து இதை கற்றுக் கொடுத்த பெற்றோரையும் பாராட்டி பரிசு பெறும் மாணவர்களையும் உற்சாகமூட்டி நிகழ்வை சிறப்பாக அமைத்து தர உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழுங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தரின் பாரதிதாசன் பாடியது மிகவும் பொருத்தமாகும். ஆம், தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தமிழ் உயிராகும். அதனால்தான் தாய்மொழி என்று கூறுகின்றோம். நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வருபவள் தாய். நம்மை தமிழன் என்று அடையாளப்படுத்துவதும் நம்முடைய தமிழ் மொழி நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல் நம்முடைய தமிழ் மொழியும் முக்கியமாகும். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தமிழை நாம் மறந்தோம் என்றால் ஒரு காலகட்டத்தில் நாம் யார் என்பதே தெரியாமல் போய்விடும். பண்பாடும் மொழியும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை. இந்த தொடர்பினால மட்டும்தான் நம்முடைய பண்பாடுகளை, நம்பிக்கைகளை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல முடியும். தமிழ் மொழி கல்வி ஒரு சமூகத்தின் உறுப்பினர்களுக்கிடையே நல்லுறவை வளர்ப்பதுடன் தனிநபர் தம் பண்பாட்டு மரபுகளை உணர்ந்து போற்றுவதற்கும் உதவுகிறது. மாணவர்கள் தங்கள் மொழியில் பண்பாடு, வரலாறு, விழுமியங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு போற்றுவதற்கு தாய்மொழி கல்வி சிறந்த சாதகமாக அமைகிறது. ஒரு மொழியினரின் மரபுகள், பழக்க வழக்கங்கள், இலக்கியம் போன்ற பண்பாட்டு கூறுகள் எல்லாமே அவர்கள் தம் மொழியிலேயே பொதிந்துள்ளன. தமிழ் மொழி கல்வியானது நம்முடைய பண்பாடுகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ள
உதவுகிறது என்றால் அது மிகையாகாது. தமிழை படிப்போம், தமிழை போற்றுவோம். பெற்றோர்களின் பங்கு. தற்போது தமிழ் மொழி பேச தெரிந்த பெற்றோர்கள் தமிழில் பேசாமல் தங்கள் பிள்ளைகளிடம் ஆங்கிலத்திலேயே பேசுகிறார்கள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் பேசினால்தான் கௌரவமாகும். மேலும் தம் பிள்ளைகள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் தான் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள். ஆங்கிலம் என்பது அனைவருக்கும் முக்கியமானதுதான். அதே சமயத்தில் நம்முடைய தாய்மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைகளிடம் கூற வேண்டும். வீட்டில் பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் பேசும்போது தமிழில் பேசினால் அவர்கள் தமிழ் பள்ளிக்கு வரும்போது எந்தவித பயமும் இல்லாமல் வருவார்கள். அதற்கு பிறகு அதிலிருந்து எழுத்து தமிழை கற்றுக்கொள்வது என்பது எளிது. அதனால் எல்லா பெற்றோர்களும் தமிழில் பேச வேண்டும். தம் பிள்ளைகளை தமிழ் படிக்க ஊக்குவிக்க வேண்டும். தமிழில் பிள்ளைகளிடம் பேசுங்கள், தமிழ் மொழி வளர உதவுங்கள். அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு தமிழர் வாழும் இடமெல்லாம் தமிழ் வேரூன்றி விருட்சமாகி நிழல் பரப்பி மனம் வீசி தன்னுள்ளே இழுத்து இனிமையையும் தூய்மையையும் தன்னிடத்தே கொண்டு வாழும் என்ற நம்பிக்கை எல்லோரும் போல் என்னுள்ளும் உள்ளது. நன்றி, வணக்கம். வாழ்ந்த தமிழ். ஆஹா, நீங்க சிறப்பாக கூறினீர்கள். இப்படி ஒரு வரவேற்பு எங்களுடைய 10வது ஆண்டு விழாவுக்கு பொருத்தமானது. நன்றி திருமதி தேவி. அடுத்ததாக நாங்கள் ஒரு காணொலியை காண்பிக்க போகிறோம். இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக பார்க்கலாம் எப்படி நாங்கள் சின்ன குழந்தையிலிருந்து இப்போ வரையும் எங்களுடைய தமிழ் அறிவையை வளர்த்தோம் என்று. இதை பார்த்து நீங்கள் ரசிப்பீங்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். மகளுங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவும் கூட யாவரும் கேளீர். உழைத்து வாழ்ந்தோர்
எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனது பேர் இதுனா. தாரிணி, நாங்கள் இந்த காணொளியை பார்த்தோம். உங்களுக்கு எப்படி இருந்தது? மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கே நம்பலாம இருக்குது. நாங்கள் சின்ன வயசுல இருந்து இப்படி வளர்ந்துருக்கோம். மிக அழகாக சொன்னீர்கள். நாங்கள் இந்த காணொளியை பார்த்து மகிழ்ந்தோம். நீங்கள் எல்லாரும் இந்த காணொளியை பார்த்து மகிழ்ந்தோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கலைகளை நாம் காலத்தின் கண்ணாடி என்று கூறுவோம். தமிழர் கலைகளிலே தொன்மையான கலையான பரதம் ஆனது. தொல்காப்பியரின் காலத்தில் கூத்து, நாடகம், நாட்டியம், ஆட்டம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டது. எமது மாணவர்கள் அக்ஷயா, சம்யுதா, லவிதா, சத்விடா, உதிதா, சனுஜா, சாரங்கியா நடனக்கலையை கற்று இன்று எம்முன் ஆட வந்திருக்கிறார்கள். இதோ அதை அமைதியாக அமர்ந்து பார்த்து மகிழுங்கள். Akshaya, Sankhya, Lavita, Satvida, Udita, Sanuja en Sarangya een dansoptreden geven. Of we kunnen gewoon namaskaram doen. Foto and photo orma, photo recorder. Foto and photo recorder. Ya sama boy. order
கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே சரி வேற जगदीश्वर भुवनेश्वरी सदुर्देवी परिपूर्ण कलैवाणी करुणाकरी अभिलाषरूपी
இந்த நடனத்தை பார்த்து மிகவும் அருமையாக இருந்தது. மீண்டும் ஒரு கைத்தட்டுவோம். இன்றைக்கு டான்ஸ் டீச்சர் திருமதி ஆஷா அவ வர முடியாம போயிட்டு, அதனால அவங்களுக்கும் இன்னைக்கு நாங்கள் கை தட்டுவோம். நன்றி. அடுத்ததாக ஒரு பேச்சு தேசிய பறவை பற்றி. தேசிய பறவை என்றால் என்ன? ஏன் நாங்கள் ஒரு பறவையை தேசிய பறவை என்று அழைக்கிறோம்? இந்த கேள்விகளுக்கு பதிலை எனக்கு கேட்க ஆர்வமாக இருக்கு, உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தினுஷா, உங்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் தினுஷா. Heel veel succes. Zal nu de toespraak volgen van Dinusha over onze volksschool. அனைவருக்கும் வணக்கம். நான் செண்பகம் பற்றி பேச வந்துள்ளேன். செண்பகம் ஒரு பறவையாகும். இது கருப்பு உடலும் காவி நிற சட்டையும் உடையது. இதன் கண்கள் சிவப்பு நிறம் ஆக இருக்கும். செண்பகம் மரத்தில் தத்தி தாவி இறை தேடும். செண்பகம் பூச்சிகளையும் புழுக்களையும் உணவாக உண்ணும். இது செண்பகம் ஒரு அருமையான அமைதியான பறவையாகும். இது 3 முதல் 4 முட்டைகள் இடும். செண்பகம் தான் வாழும் மண்ணை விட்டு எங்கும் செல்லாது. செண்பகம் எமக்கு முக்கியமான பறவையாகும். அதனால்தான் எமது செண்பகம் ஒரு தேசிய பறவையாகும். நன்றி. வணக்கம்.
சொல்கிறவங்க இது சென்றாது நீங்கள் கைட் பண்ணுங்க ஒரு முறை நடவுக்கு வரைச்சிடலாம் நீங்கள் அலௌன்ஸ் பண்ணலாம் நடவுக்கு வச்சு நீங்கள் கையை காட்டுங்க சார் நீங்கள் நடுவுக்கு வந்து நீங்கள் பண்ணால் அவைகிட்டையும் சொல்லுங்கள் அவைக்கும் சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் எலினா. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணவி. கிருஷ்ணவி, யோசிச்சு பாருங்க, 10 வருடங்களா நாங்கள் இப்போ தமிழ் ஸ்கூலுக்கு போய் வரோம். 10 வருடம் ஆயிடுச்சு. எவ்வளோ வளர்ந்துருப்போம், எவ்வளோ கற்றுக்கொண்டிருக்கோம் இந்த 10 வருடங்கள். அது எனக்கு இப்போ ஒரு திருக்குறள் ஞாபகம் இருக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொற்றனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு. அழகாக சொன்னீங்க. தொற்றனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு. அப்படி என்றால் ஒரு கிணறுக்கு தோண்டி தோண்டி ஊறி ஊறி நீர் வருது. அதை மாதிரி நாங்களும் கல்வியை கற்று கற்று அறிவையும் வளர்த்து கொள்ளுவோம். Even als een vertaling, net als Krishna in het Tirukural opgenoemd, de betekenis daarvan is net zoals in een put dat je blijft graven en graven en dat er water blijft komen. Hoe meer je leert en blijft leren, blijft je wijsheid dus ook groeien. Nou, verder, wat we ook in de afgelopen 10 jaar is er niet alleen gegeven bij kennis, maar we hebben ook veel meer meegekregen van onze cultuur en ook het behouden van onze cultuur. En dat is in een maatschappij zoals deze heel erg belangrijk om die cultuur vast te blijven houden. Maar hier gaat Shobika ons meer over vertellen. என்னுடைய பாடசாலை என்ற ஒரு பேச்சுக்கு என்னோட ஷோபிகா வந்து எங்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஷோபிகா கொஞ்சம் ஸ்பெஷலாக இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். எனது பெயர் ஷோபிகா. நான் இன்று எனது பாடசாலையை பற்றிய ஒரு பேச்சு ஆற்ற வந்துள்ளேன். நான் தமிழ் கல்வி பயிலும் எனது பாடசாலையின் பெயர் தமிழ் பாடசாலை லெவிஸ்தான். மொழி ஒரு இனத்தின் அடையாளம் என்ற கோட்பாட்டிற்கிணங்க எனது தமிழ் இனத்தின் அடையாளத்தை காத்திடவும் பல கலாச்சார சூழலில் வாழும் எமக்கு யாம் அறிந்த மொழிகளில தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முழங்கிய பாரதி கூற்றுக்கிணங்கவும் என் தாய்மொழியை கற்றுக் கொடுத்து எமக்கு அடுத்தடுத்து வரும் சந்ததியினரும் இதனை பேணி காத்திட வேண்டும் என்ற உயரிய நோக்குதல் எனது பாடசாலை 5/7/2014 அன்று லேடிஸ்டாடில் ஆரம்பிக்கப்பட்டு தனது 10வது அகவையை நிறைவு செய்து ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புடனும் அனைவரின் ஒத்துழைப்புடனும் தனது பணியை இனித தொடர்கின்றது. தமிழ் மொழி மட்டுமன்றி தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழரின் வரலாறு, தமிழ் பண்பாடு போன்றவற்றையும் தெளிவாக கற்றுத் தருகின்றது. 13 மாணவர்களுடனும் 2 ஆசிரியர்கள் 3 உதவி ஆசிரியர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலை இன்று 33 மாணவர்களுடனும் 7 ஆசிரியர்களுடனும் தனது பணியை இனித தொடர்கின்றது. எம்மை போன்ற பிள்ளைகளின் தமிழ் மொழி அறிவு மற்றும் கலைகள் மீதான திறனையும் ஆளுமை திறனையும் வளர்ப்பதற்காகவும் தமிழ் சமூகத்திற்கும் பாடசாலைக்கும் உள்ள உறவு மேம்படவும் எனது பாடசாலை ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடத்தி வருகின்றது. பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கும் இடையே நட்பும் உறவும் ஒற்றுமையும் நீடித்து வளர ஏனே ஒன்று
கூட நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒன்றுபட்டால் உந்து வாழ்வு, நம்மின் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு என்ற மகாகவின் வரிகளுக்குள் இணங்க தமிழ் என்ற ஒரே குதையின் கீழ் ஒற்றுமையுடன் எனது பாடசாலை தொடர்ந்தும் தனது பணியை செம்மையாக செய்து தனது பயணத்தை தொடர்கின்றது. வாழ்க தமிழ்! எனது உரையில் பொறுமை காத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஷோபிகா, நீங்க அழகாக சொன்னீங்க. மிகவும் ஒருக்கா மீண்டும் ஒருக்கா கைப்பற்றி அமைக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு புதுமையானது காண போகிறோம். ஒரு நடனம், அதுங்கிற குட்டி பிள்ளைகள் எல்லாரும் வந்து ஆட போகிறாங்க. அது ஒரு பொங்கல் நடனம். அவங்களோட ஆசிரியர் அஜித் ஆசிரியர் இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் மூலமாக எங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கி விடுவாங்க. நாங்கள் அதை கேட்டு ரசித்து இந்த பிள்ளைகளையும் உற்சாகமாக ஒரு திருப்பி கை தட்டி மேடைக்கு வர உலகமெங்கும் பரந்து வாழும் தமிழரால் தைத்திங்கள் முதலாம் நாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இது உழவர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. எமக்கு வேண்டிய ஒளி, வெப்பம், மழை என்பவற்றை தரும். கதிரவனை போற்றி நன்றி செலுத்தும் முகமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து அதை பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை கொண்டுதான் பொங்கல் பொங்குவார்கள். பொங்கல் அன்று அதிகாலையில் துயில் எழுந்து நீராடி புத்தாடை தரித்து முற்றத்தில் அரிசி மாவினால் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டுவார்கள். இஞ்சி இலை, மஞ்சள் இலை, பொங்கல் பானையையும் அலங்கரிப்பார்கள். கோலங்களின் மத்தியில் பூரண கும்பம் வைத்து குத்து விளக்கு ஏற்றி சூரிய உதய வேளையில் புதிய அடுப்பில் புதிய பானையை வைத்து அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை பானையில் இட்டு பால், சர்க்கரை, பயறு, நெய் சேர்த்து பொங்கல் செய்வார்கள். பொங்கல் பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்வுடன் வெடிகொளுத்தி கொண்டாடுவார்கள். பொங்கலுடன் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளையும் சேர்த்து கதிரவனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் கூறும் ஒரு நன்றி அறிதலாக பொங்கலை படைத்து எல்லோரும் சேர்ந்து உண்பார்கள். மறுநாள் உழவு தொழிலுக்கு துணை செய்கிற காளைகளையும் பால் தரும் இனங்களையும் போற்றி பட்டி பொங்கல் பொங்குவார்கள். இதனை மாட்டுப் பொங்கல் என்றும் அழைப்பார். பொங்கல் என்றால் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பொருள்படும். பொங்குவதால் பொங்கல் எனப்படுகிறது.
வாவ், இது எப்படி வடிவாக செஞ்சாங்க. இவங்களுக்கு இன்னொரு கை தட்டுவோமா? ஸ்பெஷலாக டயான் வந்து நேற்று அவருக்கு சோகம் இல்லை, ஆனால் எப்படியாவது இந்த நடனத்தை வந்து செய்யணும்னு இங்கு வந்து ஆடி இருக்கிறேன். எவ்வளோ நல்லது. வாவ். மீண்டும் ஆருகி, Diane, Taksha, Nainika, Mani, dankjewel. Je hebt het super mooi gedaan. Om jullie te bedanken hebben we nog een kleinigheidje. Mag ik even heel snel eentje uitzoeken? Nog één keer een heel groot applaus voor deze kinderen. Als jullie heel even geduld hebben, ruimen we het even op. Dan komen we zo bij je terug. Eén moment.
எஸ், எல்லாரும் காத்து கொண்டிருந்ததுக்கு நன்றி. Don't feel it for dudes. Dan gaan we weer verder. Yes. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடங்கிக்கும் போது கனிமாகவோ இல்லாட்டி மனமாகவோ கேட்பாங்க, யாராவதுக்கு பிறந்த நாள் வந்ததோ என்று. அப்படி இருந்தால் நீண்ட நீண்ட காலம் இந்த வார்த்தை பாடுவோம். அதே மாதிரி இப்போ எங்களுடைய தமிழ் பாடசாலை பார்த்து சொல்ல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. இவங்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ஈழத்தில் ஒரு கெமிஸ்ட்ரி ஆசிரியராக இருந்தாங்க. ஆனால் புலம்பெயர்ந்து இங்கே வந்தும் இங்கேயும் தமிழுக்காக பணி செய்பவர். அப்படிப்பட்ட ஒருவர் எங்களோட பாடசாலையை பற்றி வாழ்த்துவது எங்களுக்கு சிறப்பானது. We mogen een speciale gast verwelkomen vandaag die ons gaat feliciteren met ons 10-jarig jubileum van Thomasschool. Zij is gevlecht aan het ILEM en ze was daar te werkzaam als scheikundedocenten. En het is een eer om haar vandaag te mogen verwelkomen. Yes. அத்துடன் திருமதி விமலாதேவி சிவனேசனை நாங்கள் மேடைக்கு கூப்பிடுவோம். எஸ், கைத்தட்டி அவங்களை வரவேற்கிறோம். எந்தெந்த எல்லைகளையும் கடந்து வந்தோம், எந்தெந்த எல்லைகளையும் கடந்து வந்தோம், எம்மை எப்போதும் காத்திருக்கும் எல்லோருக்கும் பொதுவான இறை அருளை என் மனதில் வணங்கி, தித்திக்கும் தேன்தமிழே, தித்திக்கும் தேன்தமிழே, செவிட்டாத செந்தமிழே, எத்திக்கும் பறந்து ஏற்றம் கண்டவளே, எத்திக்கும் பறந்து ஏற்றம் கண்டவளே, பக்திக்கும் பண்பாட்டிற்கும் பழங்குமரியானவளே, முத்திக்கும் முழுமைக்கும் முத்தான முதன்மொழியே, முத்திக்கும் முதுமைக்கும் முத்தான முதன்மொழியே, வித்தகியே, புலவர் நா வீற்றிருந்த பைந்தமிழே, உத்தமியே, தாய்மொழியே, உந்தனுக்கு தலை வணக்கம். அகவை 15 அகவை 10 வரை அழகாய் வளர்ந்து வந்த லெல்லிஸ்டட் தமிழ் பாடசாலை கலை விழா, லெல்லிஸ்டட் தமிழ் பாடசாலையின் கலை விழா அலங்காரமாக அழகாக மலர்கின்ற இந்த அவைக்கு என் வணக்கம். விருந்தினராய் வந்தவரே, வினயமுடை பெரியோரே, மருந்தையும் பகிர்ந்துண்ணும் மகிழும் உறவுகளே, என் வணக்கம்.
கருத்துடனே வாரம் தோறும் கல்வி தரும் சான்றோரே, கருத்துடனே வாரம் தோறும் கல்வி தரும் சான்றோரே, விருப்புடனே கற்று வீரியமாய் வளர்ந்து வந்த மாணவ செல்வங்களே, என் வணக்கம். பொருத்தமான விழாவாக பொங்கியல செய்தவரே, விருந்துடனே விழா வைக்கும் விழா ஏற்பாட்டாளர்களே, திரும்பும் திசையெங்கும் திரவியமாய் நிறைந்திருக்கும் திட்டமிட்டு கரம் நீட்டும் பெரியோரே, என் வணக்கம். உருக்கமாக உழைத்து உயர்வை நாடி நின்று உறுதியுடன் கரமிணைத்த நலன் விரும்பிகளே, நிர்வாக உறுப்பினர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். களிப்பும் கலையுமாய் காலைகள் மலர்வதும், கன்றின் குரல் கேட்க பால் சொரிந்து நின்றதும், செழிப்பும் சோலையும் சீரிய நல்வாழ்வியலும் செல்வச் சிறார்கள் சேர்ந்தே பயில்வதும், பழிக்கும் பாவத்திற்கும் அஞ்சிய நெஞ்சங்களும் பார்த்திட பசிதீரும் அன்பான உறவுகளும் துளிகூட துன்பமின்றி துலங்கிய வாழ்வியலை தொலைத்தோம் தவித்தோம் தூர தேசங்கள் என்றும் சிதறிவிட்டோம். செந்தமிழின் சீர்மணக்க செழுந்தேனாய் உளமினிக்க செவ்வானம் அழகு செய்யும் சிறப்புடை நாடிழந்தோம். சிந்திய முத்துக்கள் சேர்த்தெடுத்து மாலையென சென்ற இடம்தனிலே தமிழ் வளர்க்க தலைப்பட்டோம். குந்தகங்கள் நேராமலும் குலக்கொடிகள் தமிழ் கற்க குவலயத்தில் எம்மொழி என்றென்றும் உயிர் வாழ. குந்தகங்கள் நேராமலும் குலக்கொடிகள் தமிழ் கற்க குவலயத்தில் எம்மொழி என்றென்றும் உயிர் வாழ. பந்தமொடு பாதை கண்ட பள்ளிகளும் மேன்மை பெறும் பாரினிலே இது என்றும் வரலாறாய் மாறிவிடும். வரமாக எங்களுக்கு வாய்த்த வண்ணத் தாய்மொழி வள்ளுவனும் கம்பனும் வளம் கொடுத்து காத்த மொழி. வறண்டு போகாமல் வாழ்வோடு வளர்வதற்கு வாஞ்சையுடன் பாடுபடும் உள்ளங்கள் வாழ வேண்டும். உரமாக நின்று உயர்வினை தமிழ் காண உண்மையாக உழைப்போர்கள் உன்னதம் அடைய வேண்டும். பரம்பரை தமிழனும் பண்பாட்டின் இருப்பிடத்தை பரந்தோடி வந்த மண்ணிலும் பாங்காக நிறுவ வேண்டும். பரம்பரை தமிழனும் பண்பாட்டின் இருப்பிடத்தை பரந்தோடி வந்த மண்ணிலும் பாங்காக நிறுவ வேண்டும். செல்லுகின்ற இடமெல்லாம் எம்மொழியை செழிக்க வைத்து செந்தமிழின் நறுமணத்தை என்றென்றும் சிறக்க வைத்து நல்லறிவை புகட்டி நிற்கும் நல்லாசான்கள் நானிலத்தில் சிறப்புடனே நற்பணி ஆற்றுதற்கு வில்லறியும் வேகமுடன் கல்வி கற்க வளரும் வியப்புறு திறமைகள் எம் சந்ததியால் சிறந்திருக்க சொல்லு தமிழ் கொண்டு
அனைவரும் சேர்ந்திடிலோ, சொல்லு தமிழ் கொண்டு அனைவரும் சேர்ந்திடிலோ, செந்தமிழே நாளை உலகாளும் வரம் பெறுமே. செந்தமிழே நாளை உலகாளும் வரம் பெறுமே. மருந்தளவு இருந்தாலும் மகிழ்வாக பகிர்ந்து விடு. மருந்தளவு இருந்தாலும் மகிழ்வாக பகிர்ந்து விடு. மறுமையையும் காக்கும் அறமென்றான் வள்ளுவன். இருந்ததுவோ சிறு தொகைதான் மாணவர்கள், இருந்ததுவோ சிறு தொகைதான் மாணவர்கள் என்றாலும் இருப்பினை உறுதி செய்து உறுதியுடன் எழுந்தது லெல்லிஸ்டட் தமிழ் பாடசாலை. பருவத்தில் நல்ல கல்வி தந்து, பருவத்தில் நல்ல கல்வி தந்து பாங்காய் பணியாற்ற பக்குவமாய் வளர்ந்து இன்று 10 ஆண்டுகள் நிறைவு. பெருமை கொள்கிறது, பெருமை கொள்கிறது, உள்ளம் போற்றி நிற்கிறது. பெருமை கொள்கிறது, உள்ளம் போற்றி நிற்கிறது. அருமையான சேவையாலும் அரவணைத்து நடந்ததாலும், அருமையான சேவையாலும் அரவணைத்து நடந்ததாலும் ஆனந்தம் கொள்கிறது, அகங்களும் மகிழ்கிறது. படிப்படியான வளர்ச்சி, படிப்படியான வளர்ச்சி, சிறார்கள் பல் திறன்களோடு மின்னும் ஆற்றல். துடிப்புடனே மாணவர்கள் நடிக்கும் சிறப்பான நாடகங்கள் மனதை சிலிர்க்க வைக்கும். துடிப்புடனே மாணவர்கள் நடிக்கும் சிறப்பான நாடகங்கள் மனதை சிலிர்க்க வைக்கும். சுவைபடவே இசைந்து பாடும் வில்லுப்பாட்டு, நயமான நடிப்புடனே சேர்ந்த சிறுவர் கலைப்படையல், நிறுத்த நிறுத்தியமாய் அமைந்த பரதநாட்டியம், நிறுத்த நிறுத்தியமாய் அமைந்த பரதநாட்டியம். கொடி படர்ந்த பந்தலின் நிழல் போல, கொடி படர்ந்த பந்தலின் நிழல் போல கலை கொட்டி நிற்க உள்ளம் இங்கே களிப்புறுதி. முத்தன மின்னிய ஆசிரியர்களின் நற்சேவையும், முத்தன மின்னிய ஆசிரியர்களின் நற்சேவையும், முழு மனதுடன் பாடுபட்டு நின்ற நிர்வாகத்தின் அர்ப்பணிப்பும், சத்தாக நின்று கரமிணைத்த பெற்றோரும், சத்தாக நின்று கரமிணைந்த பெற்றோரும், சாமரையாய் உதவிய நலன் விரும்பிகளும், வித்திட்டது வித்திட்டது இன்று விருட்சமாய் வளர்ந்து விளைச்சலென கல்விகளை திறன்கள் சிறப்புறவே. வித்திட்டது இன்று விருட்சமாய் வளைந்தது, விருட்சமென கல்விகளை சிறப்புறவே. இத்தனையும் 10 ஆண்டுகளில், இத்தனையும் 10 ஆண்டுகளுக்குள் அழகாய் மின்னிய லெல்லிஸ்டட் தமிழ் பாடசாலையை இன்னும் பல்லாண்டு காலம் நீ வாழி வாழி, இன்னும் பல்லாண்டு காலம் நீ வாழி வாழி. ஆம், அகவை 10ஐ அடைந்த இந்த தமிழ் பாடசாலை இன்னும் பல்லாண்டு காலம் வாழி வாழி. தகமைகள் பல பெற்று தரமுடை கல்வி தந்தாய், தரணியிலே நீ சிறந்து வாழி வாழி. தகமைகள் பல பெற்று தரமுடை கல்வி தந்தாய், தரணியிலே நீ சிறந்து வாழி வாழி. அடுக்கடுக்காய் அரும்பணிகள் நீயாற்ற, அடுக்கடுக்காய் அரும்பணிகள் நீயாற்ற, ஆதரவாய் அனைவருமே கூடி நிற்க அழகாய் ஒளியாய், அழகான ஒளியாய் மின்னிய நீ வாழி வாழி. தடுக்காத வெள்ளமென சிறார்கள் வந்து, தடுக்காத வெள்ளமென சிறார்கள் வந்து, தனியாத தாகமுடன் கல்வி கற்று சிறப்பு சேர வாழி வாழி. எடுப்பாக மடிப்பாக, எடுப்பாக மடிப்பாக, துடுப்பாக துடிப்பாக, எடுப்பாக மடிப்பாக, துடுப்பாக துடிப்பாக, நாளை அவர் எதிர்கால தூண்களாக நிமிர்ந்து வந்து நிற்க வாழி வாழி. எடுப்பாக மடிப்பாக, துடுப்பாக துடிப்பாக, நாளையவர் எதிர்கால தூண்களாக நிமிர்ந்து
வைக்க வாழி வாழி. கல்லாதார் கற்றிடவே களமும் தந்து, கல்லாதார் கற்றிடவே களமும் தந்து, கற்றவர்கள் உயர்ந்திடவே நிறைவும் தந்து வாழி வாழி. இல்லாத சிறப்பெல்லாம் இங்கே சேர, இல்லாத சிறப்பெல்லாம் இங்கே சேர, இயலிசை நாடக முத்தமிழும் சிறக்க வாழி வாழி. நல்லோர்கள் எல்லோரும் ஒன்றே கூட, நல்லோர்கள் எல்லோரும் ஒன்றே கூட, நயமுடனே நற்பணியாற்றும், நயமுடனே நற்பணியாற்றி வாழி வாழி. வல்லோராய் வல்லோராய் எம்மிளையோர் வாழும் வகையில், வல்லோராய் எம்மிளையோர் வாழும் வகையில் வாஞ்சையுடன் பணிபுரிந்தே வாழி வாழி. நற்தமிழே நீ என்றும் புகழோடு வாழி வாழி. நற்சேவை செய்யும் இப்பள்ளி கலைக்கூடமே நீ என்றும் வாழி வாழி. எல்லோரும் முன்புற்று இருப்பதற்காய், எல்லோரும் இன்புற்று இருப்பதற்காய் அன்பும் அறனும் செழிக்க ஈடில்லா மனிதநேய நற்பண்புகள் பெருக இறை அருள் வேண்டி வாழ்த்தி நிற்கின்றேன். நான் ஒன்று சொல்ல நினைத்து எழுதி வந்தேன். எதிர்காலத்தில் இந்த மாணவர்களே இந்த பாடசாலை விழாக்களை தொகுத்து நடத்த வேண்டும். அப்படி நான் இந்த கவிதை எழுதும் போது மனதில் நினைத்துத்தான் அதை எழுதினேன். எடுப்பாக மடிப்பாக துடுப்பாக துடிப்பாக நாளையவர் எதிர்கால தூண்களாக அந்த வார்த்தையை எழுதும் போது நான் என்னுடைய மனக்கண்ணில் அதைத்தான் நினைத்து எழுதி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பொழுது அந்த நான் எதை நினைத்து வந்தேனோ அது இந்த முறையில் நடந்து கொண்டிருந்தது. இந்த பாடசாலையினுடைய மாணவர்களே என்னுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியது. அதாவது அந்த எதிர்கால கனவு இன்றே அந்த 10வது ஆண்டினுடைய நிறைவு, 11வது ஆண்டு தொடங்க முதலே அதை நிறுவியுள்ளார்கள். இதுவே அவர்களுடைய பெரிய வளர்ச்சி. அவர்கள் தங்களுடைய வளர்ச்சியை கண்டு அதிசயிப்பதை விட நாங்கள் எங்களுடைய கண்களால் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு உள்ளம் பூரிப்படைகிறது. ஆளும் வளரணும், அறிவும் வளரும், அதுதான்றா உண்மையான வளர்ச்சி. ஆசையோடு என்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்பது போல தமிழை நேசிக்கின்ற, தமிழ் பால் அன்பு கொண்ட, தாய்மண்ணை பிரிந்து ஏக்கத்தோடு வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சின்ன சிறுவர்கள் தாங்களே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் என்று மேடையில் நிற்கின்ற அந்த முதல் படி மிகுந்த பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது. அவர்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெரியவனாக்கி பார்க்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி. உண்மையிலேயே அந்த பிள்ளைகள் அந்த நிகழ்ச்சிகளை தங்களுக்குள் கதைத்து அலசி ஆராய்ஞ்சு கொடுக்கும்போது மிக மிக பெரிய பூரிப்பாக இருந்தது. அவர்களுடைய வாயால் என்னையும் அறிமுகப்படுத்தி இந்த மேடைக்கு அழைத்து கூப்பிட்டது. இதை விட எனக்கு வேறு என்ன ஒரு பேரின்பம் கிடைக்க வேண்டும். 10 ஆண்டுகளாக நான் அவர்கள் வந்து கீழே இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்து விட்டு போனேன்னே 10வது ஆண்டு அவர்களே மேடைக்கு என்னை அழைக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு இப்போ இமயத்தினுடைய வளர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், 10 ஆண்டுகள் சேர்ந்து இருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. எவ்வளவோ பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும் அத்தனைகளையும் தாண்டி நோக்கம் ஒன்றாக அடைந்திருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியை கண்டு நான் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன், பாராட்டுகின்றேன். வழிபடுவது என்பது, இறை வழிபாடு என்பது கூட இறைவன் இருக்கும் இடத்தை தொடர்ந்து நாங்கள் சென்று அடைவது தான். ஆகவே அது சென்று அடைந்து விட்டோம் என்பது அல்ல, தொடர்ந்தும் அதே தடத்தில் தடம் புரளாமல் நடந்து முன்னேற்றம் காண்பது வரை எங்களுடைய வழிபாடுகள் தொடர வேண்டும். எப்பொழுதும் அந்த இருப்பை நாங்கள் அடைகிறோமோ அது வரைக்கும்
நாங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆகவே இந்த சிறுவர்கள் முழுமையாக அந்த தமிழ் பாரம்பரியம் மிக்க பண்பாட்டின் மனித நேயத்தை முழுமையாக அவர்கள் கையெடுத்து அவர்கள் தங்களுடைய காலை நிற்கும் வரைக்கும் இந்த பாடசாலை தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றி 10 ஆண்டுகள் பாடுபட்ட ஆசிரியர்கள், மாணவ பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், நிர்வாகிகள் அனைவரும் இன்னும் சேர்ந்து பாடுபட்டு ஒரு முழுமை பெற்ற ஒரு வெளிப்பாடாக இதை இந்த மண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறை அருளோடு வாழ்த்தி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று சிறுவர்களாக இருப்பவர்கள் இன்னும் பல காலத்துக்கு பிறகு சில வேளைகள் இன்னும் பல இடங்களிலும் எங்களை காணும் போதும் அவர்கள் இதே அன்பு பாசத்தோடு எங்களை அரவணைக்கின்ற அந்த பண்பாடு எங்களுக்குள் இருக்கும் என்பதை இன்று நினைக்க உள்ளம் பூரிப்படைகின்றது. அவர்கள் வளர்ச்சியடைந்து வாழ என்னுடைய மனதார வாழ்த்தி, தமிழ் தாய் சார்பாகவும் வாழ்த்தி, என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்தும் இந்த 10 ஆண்டுகளாக எங்களை இங்கே அழைத்து உங்களோடு எங்களை கலந்து கொள்ள வைத்த நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை பாராட்டி அமைகின்றேன். நன்றி. Bedankt voor jullie geduld. முதலாக இப்போ போன வாழ்த்துறைக்கு சிரமத்தையும் காணாமல் வந்து இங்கே கலைச்சாங்க. அழகாக சொன்னாங்க. நாங்கள் தெரிஞ்ச சொற்கள் எல்லாமே வேறு அழகாக சொற்களாக கவிதையாக சொன்னாங்க. கிருஷ்ணவி நானும் அதிலேருந்து கேட்டுக்கொண்டு அவங்க பேசும் பொழுது கொஞ்சம் 2 பேர் பார்த்து சொல்லிட்டோம், கொஞ்சம் இமோஷனல் ஆகிறோன்னு. அவ்வளோ வடிவாகவும் அன்புடன் சொன்னீங்க. நன்றி, உண்மையாக மிகவும் நன்றி. இன்னொரு கைத்தட்டி நன்றியை கூறுவோம். கிருஷ்ணவி கைத்தட்டி முடிஞ்சிட்டு நீங்க இன்னும் கைத்தட்டினே இருக்குது. இப்போ அதுக்கு என்ன நிகழ்ச்சி வரப்போகுது? அது சரிதான், நீ அப்படியே கும்மியோடய சேர்ந்து ஆடலாம். கும்மி ஆட்டத்துக்கும் கைத்தட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம்? இது தெரியாம இருக்கானே. கும்மி வந்து கொம்மையிலேருந்து வருது. அந்த கொம்மை வந்து கையோட தட்டி தட்டி தாளத்தை காட்டுறது. கோலாட்டம் தாண்டியாட்டம் மாதிரி தாண்டி ஆட்டத்தில் செய்வாங்க. கோலாட்டம் அது வந்து இந்த 2 கோலோட அடிச்சு அடிச்சு தாளத்தை காட்டி ஆடுவாங்க. இவங்க 2ம் தமிழர் பாரம்பரிய கலைகள். Als volgt komt er een dansoptreden en deze bestaat dus uit 3 verschillende soorten dans. En de eerste is dus kommiaarden, waar ik een demonstratie van gaf. Dit is een dans waarbij je meekloopt met je handen. De volgende is koolaarden en in plaats van je handen gebruik je daarvoor stokjes. En de derde is kannenaarden. En dit gaat eigenlijk meer over... dit gaat meer over Krishna. En het gaat over zijn jeugd, hoe hij was als kind. En het betreft meer zijn speelsheid, zijn ondeugendheid ook. Dus daarover gaan deze dansen die er voorschijn komen. Maar het is aan jullie om te bepalen welke dans dan welke is. Dus die opdracht geef ik jullie mee. Yes, jullie hebben al heel lang gezeten en gekeken. Nu zijn jullie de taak inderdaad om even ook de dansen te analyseren. Dus welke is nou kummi, welke is kannen en welke is koolaarten? Ik denk dat dat wel goed moet komen, toch? Kunnen jullie wel aan. Nou, dan komt er een hele lijst aan namen nu, dus bear with me. Als eerste Akshya, Arohi, Taksa, Adira, Aritya, Sharmi, Sharon, Navita, Ashwin, Ella, Emmy, Dylan, Dinusha, Iduna, Udita, Purina, Satvida, Darni, Sanuja, Sagana, Taksana, Shobika, Anjali, Nila. En last but not least, Sanusha. Nou, we wensen jullie heel veel plezier. Geniet ervan. En nu nog een kijken, even klappen. En geniet van.
விடும் இடர்கள் விலகி விடும் வரும் வேளையிலே ஆரணி கண்ணாடிக மகனி உடன் ஆடாயும் பாடாயும் ஓடி வாழாய் ஆரணி கண்ணாடிக மகனி உடன் ஆடாயும் பாடாயும் ஓடி வாழாய் அதில் ஏதோ சொல்லி ரூபிய மனம் கொண்டு இருக்கின்றனே மனதில் கீழே இருக்க அதில் ஏதோ சொல்லி ரூபிய மனம் கொண்டு இருக்கின்றனே செய்கின்றனே ஆணிக்குள் நாடிக மகனி உடன் ஆடாயும் பாடாயும் ஓடி வாராய் ஆணிக்குள் நாடிக மகனி உடன் ஆடாயும் பாடாயும் ஓடி வாராய் சுந்தரனியும் தனம் புரியும் போது